கற்பூரத்தை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்துவோம், கோவிலில் பயன்படுத்துவோம். நம்ம கற்பூர ஆரத்தி காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த கற்பூரத்தை பயன்படுத்துவோம். ஆனால் கந்திஷ்டியும் போக்கும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தான் தெரியும். ஆனால் முறையாக எப்படி பயன்படுத்தினா அந்த வீட்டில் இறைசக்தி அதிகமாக இருக்கும், கந்திஷ்டியை நீக்கும், பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கற்பூரம். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு வரவேற்கணும் அப்படின்னா இந்த கற்பூரத்தை வச்சு கண்டிப்பாக மகாலட்சுமியை வரவேற்கலாம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தையும் அந்த வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னா இந்த கற்பூரத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வம் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூரத்துக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குங்க. இது வந்து பணத்தையும் ஈர்க்கலாம், கண்டிஷ்டியும் போக்கலாம். இதை வந்து முறையாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் இருக்காது, கண்டிஷ்டியும் இருக்காது. குலதெய்வம் மகாலட்சுமி அந்த வீட்டில் இருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. முறையாக இந்த கற்பூரத்தை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக நான் லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழேயே அந்த லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள்.